எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பாரத். கொஞ்ச நாளாக வந்து யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா வந்து ஒரு 28 டேஸ் முன்னாடி வரையும் நம்மளோட சர்க்கிளில் வந்து ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. 400 ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்படி 400 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது லாஸ்ட் 28 டேஸாக வந்து 500 தாண்டி கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த பேச போகிறோம். நம்மளோட கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போது லாஸ்ட் 28 டேஸாக கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்குது. அந்த ஒரு ஜேர்னி இப்போ நம்ம கிராஸ் பண்ண ஜேர்னியை பற்றி பேச போகிறோம். இன்னொன்று வந்து நம்மளோட டிடிஎஃப் வந்து எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாளாக ரொம்ப கான்ட்ரவர்சியாக, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார். அவர் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லைக் பண்ணியிருக்காரு. இது வந்து அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை, பட் இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ போகிறேங்க. நான் இதை பற்றி பேச போகிறேன். 1K சப்ஸ்கிரைபர்ஸு, இது வந்து கொஞ்ச நாளாக சொன்னது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். அது வந்து டைம் சொல்லணும்னா உங்களுக்கே ஒரு சின்ன கொஸ்டின் வரும், இவ்வளோ நாளாக போட்டிருக்க, ஏன் வரல அப்படின்ட்டு. அது எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா சுற்றி பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, லேக் கணக்கில் வியூஸ் போகுது. ஆனால் வந்து நமக்கு வந்து போனால் ஒரு 1000 ஒரு அந்த ரேஞ்சில் தான் போகுது. அதுக்கப்புறம் விளாக் போட்டாலே அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் வந்து நான் கொஞ்சம் என்னோடய கான்டென்ட் வந்து என்னென்னா, யூடியூப்பில் நான் விற்கணும், யூடியூப்பில் வீடியோ பண்ணணும். யூடியூப்பில் வந்து என்னோடய பேஷன் வந்து, நம்ம எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து பேஷன், அப்புறம் ஒரு ட்ரீம்ன்றது வந்து யூடியூப் தான். சரி, அதை வந்து எனக்கு டயர்டாக்க என்ன அவ்வளோவா டயர்ட் ஆகலை. அப்பப்போ சின்ன சின்ன செகண்ட்ஸில் வந்து அப்படி ஆகும். அதுக்கப்புறம் இல்லை, இதுதான் நம்மளோடது அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தேன். பிளாக் போட்ட வரைக்கும் ஒரு 300 பேர் 200 பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க வந்து ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து எனக்கு ஷார்ட்ஸ் மேலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு அப்படியே சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னோடய ஃபோக்கஸ்லாம் விளாக் பண்ணணும், விளாகை வந்து ரீச் ஆக வைக்கணும். நிறைய பேர் வந்து விளாகை பார்க்கணும். ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு க்ரௌத் இருக்குது, ஆனால் ஒரு வேல்யூ இல்லைன்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி அவ்வளோவா ஃபினான்ஷியலாக காசு வந்து அவ்வளோவா ஏர்ன் பண்ண முடியாது. ஷார்ட்ஸில் வந்து ஒரு மினிமம் ஷார்ட்ஸில் வந்து அவ்வளோவா காசு ஏர்ன் பண்ண முடியாது. இதுதான் பாயிண்ட்டு நினைக்கிறேன். விளாக் போட்டால் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு, அதுக்கப்புறம் நிறைய காசு வரும். சரி, இது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. சரி, நம்ம கண்டினியூவாக போடுவோம், இன்றைக்கெல்லாம் நாளைக்குன்ட்டு போட்டே இருப்போம் அப்படின்னு தான் நானும் நாள் போட்டிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் இதுவும் இதாகலை. இதுக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஆனால் ரியாலிட்டியை சொல்கிறேன். விளாகில் வந்து எனக்கு அவ்வளோ யூஸ் போகல. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து ஒரு 28 டேஸாக வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் போட்ட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் போடலாம், நான் விளாகே எடுத்து அந்த கிளிப்பை வந்து ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். அதுவும் நல்லா ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஷார்ட்ஸில் கொஞ்சம் ரீச் கிடைக்குது, ஆனால் எனக்கு கண்டென்ட் வந்து சரியாக மாட்டலை. கண்டென்ட் வந்து மாட்டலைன்னா மொத்தமாக விளாகில் இருக்கிற கிளிப் எடுத்து போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போச்சு. லாஸ்ட்டில் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மதன் கௌரி எம்பி ஸ்குவாட், அவங்கள எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்லாம் கொஸ்டினாக இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு டைமில் வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டார். மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவரும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து வேர்ல்டில் ஒரு நம்பர் 1 யூடியூபர் இப்போ வரைக்கும். அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டார். அவரை பற்றி என்ன போட்டார்னா, அவர் 1 இயரில் வந்து அவர் ஒரு 400 crore யூடியூப்பில் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கு. யூடியூப்பில் மட்டும் சொல்ல முடியாது, அவரோட பிராண்டை வச்சு நிறைய ரெஸ்டாரண்ட்டு, அவருக்கு தனியாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, அப்படி இப்படின்ட்டு ஒரு 400 கோடி ஒரு 1 இயரில் வந்து கிட்டத்தட்ட 1 இயரில் 400 கோடி, ஒரு பெரிய ஒரு நம்பர். அது அவ்வளோ காசு சம்பாதிச்சார் அப்படின்னு மதன் கௌரி ஒரு விளாகில் சொன்னார். சரி, அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்ட்டு. நான் அப்போ தான் கொஞ்சம் அவரை பற்றி தெரிய வந்தது. அவரோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவரோட சின்ன அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் கொடுப்பார். அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவருக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த இதுலேருந்து அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, நம்ம சுச்சுவேஷன், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா அது வந்து நம்ம ரியாலிட்டியில் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் வந்து சரி நம்ம ஏன் நம்ம அவங்கள மாதிரி பண்ணணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கிறத வச்சு பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம ₹1 ஸ்டார்ட் பண்ணோம். ₹1 2 3 நம்ம போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க அப்படி சொல்லக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் காசு ₹1 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ₹28 வரையும் வந்து நிச்சிருக்கோம். ₹28 வந்து நிச்சிருக்கோம். 28 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த 28 வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் ஒரு 28 டேஸாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 500 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான சீக்ரெட். இது வந்து அவ்வளோ பெரிய நம்பர்லாம் இல்லை, ஆனால் நான் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு 400 ரொம்ப நாளாக உழைச்சி எந்த ஒரு பலனும் இல்லாமல் இப்போ ஒரு 500 வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தெரியுது. ரொம்ப நாளாக இது அவ்வளோ பெரிய இந்த 1K 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணல, பட் இருந்தாலும் ரியாலிட்டி வந்து நமக்குன்னு ஒன்று தோணும்ல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேக்கில் ஒரு 1,00,000 லைக்கில் இருக்கும், மில்லியனில் வியூ போயிருக்கும். அது வந்து அவ்வளோ எஃபெக்ட்டுன்னு அவங்கள குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி சடனாக ஒருத்தருக்குலாம் வந்து ரீச் கிடைக்கும். அவங்கள பக்கம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து போயிருக்க நாள்லாம் இருக்குது. சரி அவங்களுக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் நமக்கு நடக்கலை அப்படி இப்படின்ட்டுலாம் யோசிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் சரி நம்மளோட விஷயம் என்னன்னா ரிசல்ட் நமக்கு தேவையில்ல, நம்ம ப்ராசஸை பார்த்து போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் கண்டினியூவாக இப்போ வரைக்கும் நான் ஒரு கண்டென்ட் இந்த காசு கொடுத்து நம்மளோட அந்த சிங்கிள் டிஜிட்டில் ₹1 2 கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பாருங்கள் அப்படின்ற என்டர்டைன்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. கண்டென்ட் என்னென்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், அந்த ₹1 கொடுக்குறேன், நீங்கள் அந்த ₹1 என்னோடய சேனலை பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேடாலாம் கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு அதை பற்றி தோணல, அதை பற்றி நான் பார்க்கவும் பேடாலாம் கமெண்ட் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல, நான் இதுதான் யோசிச்சிருக்கேன், எனக்கு இதுதான் வரும் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வாசன் நம்ம டிடிஎஃப் வந்து வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பேஜில் பார்த்து லைக் பண்ண விஷயத்துக்கு வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 50 பேர் தான் இருப்போம் இப்போ வரையும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 17 மண்டே, ஜூன் 17 மண்டே 2024. இன்றைக்கி வந்து இப்போ வரையும் 51 பேர் இருக்கும். 51 பேரில் வந்து இந்த 1K சப்ஸ்கிரைபருக்கு வந்தது. 1K சப்ஸ்கிரைபர் வந்ததும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போட்டேன். அப்போ வந்து வாசனையும் மிஸ்டர் பீஸ்டையும் நான் மென்ஷன் பண்ணேன், 2 பேரும் மென்ஷன் பண்ணேன். நான் மென்ஷன் பண்ணி ஒரு 1 hour 2 hour இருக்கும். சும்மா யதார்த்தமாக எடுத்து பார்த்து யாராவது பார்த்துருக்காங்கன்ட்டு கரெக்டாக இந்த ப்ளூ டிக் போட்டு இந்த அஃபிஷியலாக வச்சுருப்பாங்கள்ல, செலிபிரிட்டிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த வெரிஃபிகேஷன் ப்ளூ டிக் அது வந்து இருந்துச்சு. யாராக இருக்குன்னு பார்த்தா வாசன், வைகுந்த வாசன் அப்படின்ட்டு லைக் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி ஸ்மைல் மனசில். திடீர்னு வந்து வாசன் வந்து டிடிஎஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தா கூட ஓகே. பட் இருந்தாலும் நம்ம இருக்கிற நம்பருக்கு நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து பார்க்குறது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் சொல்லிடலாம் அவங்களாம் பெரிய ஆளா, அவங்களாம் ஒரு இதுவாக நம்ம எதுக்கு லைக் பண்ண என்ன நமக்கு என்ன வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. ஆனால் நாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம், நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு தெரியலன்னு நம்ம வந்து அவங்கள பற்றி தெரியும், அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியும். அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி நம்ம ஒரு 50 பேருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆக வந்து நம்ம சேனலை மதித்து மென்ஷன் பண்ணதும் நம்மளை மதித்து நம்ம சேனலை வந்து பார்த்து அது நம்ம லைக் போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையா அப்படின்ட்டு நல்லா மென்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் தேங்க்ஸ் டு டிடிஎஃப்ன்ட்டு திரும்பவும் மென்ஷன் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். அதுவும் நல்லா அதுவும் பார்த்தாரு, அதுவும் லைக் பண்ணியிருக்காரு.
ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு சான்ஸ் இல்லை, நாமளே க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உண்டு. க்ரியேட் பண்ணணும், அவர் கூட சேர்ந்து காசு கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடணும், அதுக்கப்புறம் ஒரு லாகும் போடணும்னு ஒரு ஆசை. பார்க்கலாம் நடக்குதான்ட்டு. இன்றைக்கி 2 விஷயம் நடந்துச்சு. 1K சப்ஸ்கிரைபர்ஸு கேட்க வேண்டியிருக்கும். அது வந்து நாளைக்கு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வந்து நம்ம வாசன் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இமிஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட்டு அது நடக்கல. லைக் பண்ணது எவ்வளோ பெருசு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க. 2 விஷயத்த பேசணும்னு நினச்சா, நல்லா கண்டென்ட்டாக பேசணும், நல்லா பேசணுன்னு ஏதோ தோணுது ஸ்க்ரீன் மாடி வர வரையும். ஆனால் ஸ்க்ரீன் மாடி வந்தால் கொஞ்சம் ஏதோ வளரணும் சொதப்புறணும் அப்படின்ட்டு கண்டென்ட்டை விட்டு வெளியே போயிடும். வளன்னு பேசுகிற மாதிரி எனக்கும் தோணுது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ தெரிஞ்சு முடிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ.